नमो ओम नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिने दे नामिने आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिने दे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैवं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पति गोपेश गोपिका कांद राधा कांद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभांशुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदितैः नष्टप्रायेषु अवसरेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके अहं करोति वाचालं लङ्काय कृपातमहं श्रीगुरुदीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணம். மாதாஜி हरे எட்டு வரைக்கும் பார்த்தோம். 9 படிக்கணும் மாதாஜி. பதம் 9. ஓகேங்க. கேள்விகள் இருக்குங்களா மாதாஜி? ஓரளவு புரிஞ்சது மாதாஜி. இன்னும் யாரும் இருப்பாங்கல்ல அவங்களையும் கேட்டுக்கலாம் மாதாஜி. மாதாஜி ஓகே. வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, 9வது பதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்ல வேணா கேட்டுக்கலாம் மாதாஜி. ஏதாவது டவுட்ஸ் பழசுல இருந்தா கேட்டுக்கலாமா? கிருகமேதி கிருகஸ்தா உங்களுக்கு இந்த டவுட் இல்லைங்க? அதுதான் டவுட் இருந்துச்சு. அது மட்டும் விளக்கிடுங்க மாதாஜி 8வது ஸ்லோகத்தை. அப்படிங்களா? சரிங்க. கிரகஸ்தர் கிரகமேதி. சரி மேடம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருகமேதி அப்படின்னா ஆன்மீக தத்துவம் அறியாதவர்கள், ஆத்மா பற்றிய நாலேஜ் இல்லாதவங்க, உண்பது, உறங்குவது, உடுப்பது, இனவிருத்தி பண்ணுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இப்படி எப்படி விலங்குகள் இருக்கின்றதோ அது மாதிரி இவங்க கிருகமேதிஸ். அப்ப கிருகஸ்தா அப்படின்னா இந்த 4 வழிமுறைகள், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், கிருகஸ்தா, அந்த பிரம்மச்சாரி லைஃப், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி படிப்படியாக கிரந்த முறையில அதாவது படிப்படியான முறையில அவங்க பகவானை அடைய விரும்புபவர்கள், ஆத்ம தத்துவத்தை அறிய விரும்புபவர்கள், அவங்க கிருகஸ்தா. கிருகஸ்தா லைஃப் அப்படின்னாலே அவங்க பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. உடல் கிடைத்தது, மனைவி கிடைத்தது அப்படிங்கறதுக்காக அதுலயே ஈடுபட மாட்டாங்க. உடலை எவ்வாறு பகவானுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணிப்பது அப்படிங்கறதுல படிப்படியாக தெளிவு பெற்று, யாருமே பிறந்த உடனே எல்லாம் கத்துக்கிட்டு வர மாட்டாங்க. மனிதனாக பிறக்கும் போது படிப்படியான வளர்ச்சி. சிலருக்கெல்லாம் குழந்தையிலேயே அந்த அறிவு வருது. யூடியூப் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க கூட நல்லா பக்தி பண்ணுது. ஏன்னா அது பூர்வ ஜென்ம புண்ணியம்.
பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபான ஜாயதேங்கிற மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக சில சில சின்ன குழந்தைகள் கூட இப்ப அபாரமா நீங்க யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா பக்தி பண்றாங்க. அதற்கு காரணம் போன ஜென்மத்துல அந்த விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி போன ஜென்மத்துல அவங்க வந்து நிறைய பக்தி பண்ணிருக்காங்க. அதனுடைய ஃபாலோ அப் தான் இப்ப நடக்குது. சோ மாயால் மயக்கும் 8வது மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கிறோம். அவரை மாயால் மயக்கும் பெண்ணுக்கு அவர் தம் மனதையும் புலன்களையும் தருகிறார். அவர் தனிமையான அணைப்புகளையும் அவளுடன் பேசுவதையும் அனுபவிக்கிறார். அவர் சிறிய குழந்தைகளின் இனிய சொற்களால் மயங்குகிறார். சோ ஹிருதய கிரந்தி அப்படின்னு நாம் பார்த்திருக்கோம். இதயத்தின் முடிச்சு. எப்படி இந்த பௌதிக உலகில் இதயத்தில் முடிச்சுக்கள் உண்டாகுது? நாம நினைக்கிறோம் பந்தம், பாசம், அன்பு, காதல், இதெல்லாம் வந்து மயக்குவது, நம்மை மயக்குவது. உண்மையிலேயே உண்மையான பந்தம் என்ன அப்படின்னா, நமக்கும் பகவானுக்கும் உள்ள பந்தம் தான் உண்மையானது. இந்த ஜட உலக பந்தங்கள் நிரந்தரமற்றவை. உடல் போனா அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. உடல் போனா பிணத்தை ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க. ஒரு மாசம் அழுவாங்க, ஒரு வருஷம் அழுவாங்க. அப்புறம் எல்லாம் அப்படியே படிப்படியாக மறந்து போயிருவாங்க. மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அந்த மறதியை பகவான் கொடுத்துடுறாரு. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் அதையே நினைச்சிட்டு இருந்தா, இறந்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தா அவங்க அனுபவிக்க முடியாது. ஆனா நாம் எதுக்காக வந்திருக்கோம்? அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்க வந்திருக்கோம். புலனின்பத்தை நோக்கி நாம் நமது கவனத்தை திருப்புறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆனா பகவான் சில ஆத்மாக்களை அதிலிருந்து விடுவித்து புலனின்பம் உண்மையானதல்ல அப்படிங்கிற தெளிவை நமக்கு கொடுத்து பகவான் தன்னை நோக்கி திருப்புகிறார். அது வந்து பந்தப்படாத ஆத்மாக்கள். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த உலகிலேயே எப்பவுமே சுத்திட்டே இருப்பாங்க. மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, லோகம் விட்டு லோகம், உடல் விட்டு உடல், கூடு விட்டு கூடு அப்படின்னு சொல்லி இங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாயை எதனால அந்த மாயை கவர்ச்சி அப்படின்னா, இந்த உலகம் இயங்குவது எதனால்? ஆண் பெண் கவர்ச்சியினால். அதுக்கப்புறம் ஆண் பெண் கவர்ச்சிக்கு அப்புறம் என்ன? குழந்தை குழந்தையோட மழலையில மயங்காதவங்க யாருமே இல்லை. ஒரு எதிரி கூட நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு குழந்தைய பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட எதிரித்துவம் காமிக்க மாட்டாங்க. சோ அந்த குழந்தையின் மழலை சொற்களால் பெற்றோர் வந்து மயங்குறாங்க. இப்படி மாய சக்தி வந்து குடும்ப வாழ்வு நம்மளுக்குள்ள மேலும் மேலும் பிணைப்பை ஏற்படுத்துது. அது வந்து சிறை மாதிரி. ஏன்னா சிலருக்கெல்லாம் பணக்காரங்க இருக்காங்க, அவங்க இரும்பு சங்கிலி போடுறது கிடையாது, தங்கச்சங்கிலி போட்டுக்கிறாங்க. ஆனா சில ஏழைகள் இருக்காங்க, அவங்க இரும்பு சங்கிலி போட்டுக்கிறாங்க. எல்லாருமே பிணைக்கப்பட்டிருக்கிறோம் சங்கிலியால். பணக்காரங்க தங்க சங்கிலி போட்டுட்டாலும் அவங்களும் சிறை கைதி தான். சோ சிறை அப்படின்னா அதுல இருந்து வெளியில போக முயற்சிக்கணுமே தவிர, அதுக்குள்ளேயே நான் தங்கச்சங்கிலி போட்டுக்கிறேன், வெள்ளிச்சங்கிலி போட்டுக்கிறேன், இரும்பு சங்கிலி போட்டுக்கிறேன் அப்படின்னு அதுல வேறுபாடு கிடையாது. இப்ப கட்டுப்பட்ட ஆத்மா ஒரு பெண்ணின் மயங்கும் அழகாலும் அவளது தனித்த மிகுந்த அணைப்பாலும் அன்பு எனும் பேச்சாலும் சிறிய குழந்தைகளின் இனிமை வாய்ந்த சொற்களாலும் பிணைக்கப்படுகிறார். இதுதான் நம்மளுக்கு பந்தத்துக்கு முக்கியமான காரணம். இதுல எல்லாம் மயங்க கூடாது. அப்போ சன்னியாசிகள்லாம் பாத்தீங்கன்னா இதையெல்லாம் விடுத்துருவாங்க. மனைவி வேண்டாம், குழந்தை வேண்டாம், இந்த மயக்கத்துக்கு உட்படக்கூடாதுன்னு ஓடிடுவாங்க. ஸ்ரீனாம் அசதீனாம். பெண்மையின் அன்பு மனிதனின் மனதை அலைக்கழிக்கவே செய்யுது. அப்போ பெண் ஆண் இருவரும் அவர்களது புலநுகர்ச்சியில் ஆர்வம் உள்ளவர்கள். புலநுகர்ச்சிக்காக ஒரு பெண் மாய அன்பை படைக்கிறாள். ஆண் அந்த போலி அன்பால் மயங்கி தன் உண்மையான கடமையை மறக்கிறார். உண்மையான கடமை என்ன? ஜீவேன சொரூபகய கிருஷ்ணேர நித்யதாசன். அந்த கடமை மறந்துடுறார். அதனால குழந்தைகள் இருக்கும் பொழுது அடுத்த கவர்ச்சி குழந்தைகளோட இணைய சொற்கள்ல அது ஒரு சிறையாயிருது. அப்ப வீட்டை விட்டு வெளியேற அவங்களால முடியாது. அந்த காலத்துல வனப்பிரஸ்தம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ். அவங்க என்ன பண்ணணும்? காட்டுக்கு போகணும், குடும்பத்தை மறந்துடணும், எல்லா பற்றுக்களையும். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களாம் யோகிகளா இருந்தாங்க. அரசு ஆளும் போது மன்னர்களா இருப்பாங்க. ஆனா வானப்பிரஸ்தம் எடுக்கும் போது ஒரு சிறு அந்த கோவணத்தை கௌபீனம்
கோபீனம் அப்படின்னா அதை மட்டும் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எப்படி மலம் கழிப்பதை போல, மலம் கழித்தா அத திரும்பி பார்க்க மாட்டாங்க இல்லையா, அது போல நாடு, உறவு, செல்வம் எல்லாவற்றையும் துறந்து, யானைப்படை, குதிரைப்படை, எவ்வளவு பெரிய ராஜாக இருந்தாலும் அவங்க எல்லாம் அதை விட்டுருவாங்க. அப்ப அவர் ராஜாவாகவும் இருப்பார், யோகியாகவும் இருப்பார். இந்த மாதிரிதான் அந்த காலத்துல இருந்தார். அப்ப ஒரு மனிதர் வேத மொழியில் கிரகமேதி, ஒருவரின் கவர்ச்சி மையம் வீடு எனப்படுகிறது. கிரகமேதி அப்படின்னா இந்த மாதிரி மனிதர்கள் ஆத்மாவை பற்றிய அக்கறை இல்லாம, யாரெல்லாம் கிரகம் அப்படின்னா, கிரகம் அந்த கூபம், குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அந்த கூபம்னா என்ன, இருண்ட கிணறு. அந்த இருண்ட கிணற்றுக்குள்ள விழுந்தவர்கள் யாருமே வெளிவர முடியாது. பாழும் கிணற்றுல விழுந்தாங்கன்னா வெளிவர முடியாது. தண்ணி இருக்கிற கிணறா இருந்தா கூட தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் நீந்திட்டு கத்தி காப்பாத்திடலாம். ஆனா இருண்ட ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து, ஆழமான கிணற்றுக்குள்ள போய் தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள விழுந்தா அப்படின்னா அவன் சத்தம் வெளியிலயும் வராது, தண்ணியும் இருக்காது, அவன் உள்ள விழுந்தே இறந்து போயிருவான். அப்ப குடும்பம் அப்படிங்கிறது அதைத்தான் சொல்றாங்க. அதனால் ஒருவர் கிரகஸ்தராகவும் கிரகமேதி ஆகாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார். கிரகஸ்தா அப்படின்னா வர்ண ஆசிரமத்தை கடைபிடித்து அவங்க பக்தர்களாக இருப்பது கிரகஸ்தா. அப்ப கிரகம் அப்படின்னா வீடு, வீடும் இருக்கும், கல்யாணமும் பண்ணிப்பாங்க, ஆனா பக்தியும் பண்ணுவாங்க. கல்யாணமே பண்ண மாட்டேன், நேத்தின்னு எல்லாவற்றையும் விடுத்தவர்கள் உண்மையில மனதை அடக்க முடியாதவர்களாக இருப்பாங்க. பக்தி வேஷம் வேணா போடுவாங்க, வெளிப்புற உடல்ல அவங்களுக்கு நிறைய பட்டை இருக்கும், நாமம் இருக்கும், தோத்தி இருக்கும், வெளிப்புறமா பார்த்தா எல்லாவற்றையும் துறந்தவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனா உள்ளம் பக்தர்களா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பக்தன் ஒரு குடும்பத்தோட இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், மனைவி இருக்கலாம். ஆனா மனைவி கூட எப்ப உடலுறவு கொள்வார் அப்படின்னா, ஒரு குழந்தை பகவானுக்கு சேவை செய்வதற்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள அந்த ஆத்மாவை பகவான் எல்லா ஆத்மாக்களையும் இங்க ஏதோ ஒரு தாய் தந்தையர் மூலமா அனுப்புறார். சோ அந்த குழந்தைக்கு அந்த கல்வியை தரக்கூடிய, ஆன்ம கல்வியை தரக்கூடிய ஒருத்தர் தான் கிரகஸ்தா லைஃப்ல இருப்பார். அவரும் பக்தி பண்ணுவார், தன் குழந்தைக்கும் பக்தி கொடுப்பார். எவ்வாறு கடவுளை அடைவது அப்படிங்கிற போதனைகளை அவருக்கு சின்னதுல இருந்தே பிரம்மச்சரியத்துல அவர் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுல இருந்து, வேத கல்வி படிக்க வைக்கிறதுல இருந்து, வேதிக் நாலேஜ் தர்றதுல இருந்து எல்லாம் பொறுப்பா செய்வார். மனைவியை அவர் அன்பா நடத்துவார். ஆனா மனைவி கூட எப்போதும் உறவு வச்சுக்கிறது அவர் லட்சியம் கிடையாது. சோ இந்த வாழ்க்கையை முறைப்படி வாழ்ந்து, சந்நியாசம் அதெல்லாம் இந்த கலியுகத்துல நடக்காது. சந்நியாசம் காட்டுக்கு போறதெல்லாம். அப்ப வீட்டிலேயே ஒரு சந்நியாசியாக இருப்பார். வீடு இருக்கும், குழந்தை இருக்கும், மனைவி இருக்கும், ஆனா சந்நியாசியா இருப்பார். ஏன்னா உடல் அளவில் உள்ளத்தளவில் எல்லாவற்றையும் துறந்தவராக இருப்பார். அவர் எதற்கும் ஆசைப்படுறது கிடையாது, வேண்டும் என்பது கிடையாது, எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. சோ எனது அப்படிங்கிற பற்றே அவருக்கு இருக்காது. என் மனைவி, என் வீடு, என் குழந்தைன்னு அப்படிப்பட்டவர் தான் கிரகஸ்தா. ஒருவர் கிரகஸ்தராகவும் கிரகமேதி ஆகாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார். கிரகஸ்தரின் நோக்கம் மாயையால் படைக்கப்பட்ட குடும்ப வாழ்வில் இருந்து விடுபட்டு கிருஷ்ணரின் உண்மையான குடும்ப வாழ்வில் நுழைய வேண்டும். ஆனால் கிரகமேதியின் வேலை ஒரு வாழ்வுக்கு பிறகு மற்றொரு வாழ்வில் குடும்ப வாழ்வு என்பதுடன் தன்னை மீண்டும் பிணைத்துக் கொள்வதாகும். அப்போ கிரகமேதி என்ன பண்றாரு, ஒரு வாழ்வுக்கு பிறகு மற்றொரு வாழ்விலே குடும்ப வாழ்வுதான். குடும்ப வாழ்வாக இருந்தாலும் அது மிருக வாழ்வு. மனிதனா பிறந்தா கூட மிருகங்கள் செய்யறதா அவர் செய்வார். ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் இதுதான் செய்வார். அப்ப நிலையான மாயின் இருட்டில் தொடர்ந்து இருப்பதுதான் அவருடைய நிலை, கிரகமேதியோட நிலை. ஆனா கிரகஸ்தாக்கு பக்தியில முன்னேறிட்டே போகலாம். தொடர்ந்து வாழ்வு இருந்தாலும், ஜட உலக வாழ்வு இருந்தாலும் அவர் தொடர்ந்து படிப்படியா முன்னேறிட்டே வருவார். ஏன்னா நேகாவிக்கிரமனா சொஸ்தி பிரத்யவாயோனா வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயுதோ மகதோ பயாத். ஒரு சின்ன பக்தி சேவை செஞ்சாலும், இப்ப நாமெல்லாம் பாகவதம் கேட்கிறோம். பாகவதம் கேட்பதன் விளைவு என்ன? நம்மை பௌதிக பற்றிலிருந்து விடுவிக்கும், பகவான் மேல பக்தி உண்டாகும்.
சோ இது வந்து படிப்படியான கிரம முக்தி நம்மளுக்கு கிடைக்குது. உடனே நம்மளுக்கு கிடைக்கலைன்னா கூட, பக்தி கிடைக்கலைன்னா கூட, கேட்பதினால் விளையும் விளைவுகள். அடுத்தது ஸ்லோகம் 10. 9 மாதாஜி. 9. சரி. 9 படிக்கணும். ஓகே. கிரஹே கூடதர்மேஷி துஹந்த்ரேஷ்வதந்த்ரித குர்வந்து கப்ரதிகாரம் சுகவன் மன்யதே கிருஷி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு ஆஷா பக்திவேதாந்த பிரபுபாத விஜய். சூழ்ச்சியும் திறமும் அரசியலும் நிறைந்த அவரது குடும்ப வாழ்வில் பற்றுள்ள குடும்ப தலைவர் தொடர்ந்து இருக்கிறார். எப்பொழுதும் துன்பங்களை பரப்பிக் கொண்டு புலன் நுகர்ச்சியின் செயல்களால் கட்டுப்படுத்தப்பட்டு அவர் தனது எல்லா துன்பங்களில் எதிர்ச்செயல்களுக்கு எதிராக செயல்படுகிறார். அவள் வெற்றிகரமாக அந்த துன்பங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கிறார். பொருளுரை. பகவத்கீதையில் பரம புருஷ பகவானே பூத உலகை துன்பங்கள் நிறைந்த நிலையற்ற இடமாக அறிவிக்கிறார். இந்த பூத உலகில் தனிப்படவோ அல்லது குடும்பம், சமுதாயம் அல்லது நாடோ என்று இன்பம் பற்றிய வினாவே இல்லை. ஏதாவது இன்பம் என்ற பெயரில் இன்பம் நடந்தால் அதுவும் மாயையாகும். இங்கு இந்த பூத உலகில் இன்பம் என்றால் துன்பத்தின் விளைவுக்கு எதிராக வெற்றிகரமாக செயல்படுதல் என்று பொருள். ஒருவர் திறமைமிக்க சூழ்ச்சி திறம் உள்ளவராக இருந்தாலன்றி அவர் வாழ்வு தோல்வியுறும் என்ற வகையில் மண்ணுலகு உருவாக்கப்பட்டுள்ளது. மனித சமுதாயம் மட்டுமல்ல, கீழான விலங்குகள், பறவைகள் மற்றும் தேனீக்களின் சமுதாயமும் கூட அவற்றின் உடல் தேவைகளான உண்ணுதல், உறங்குதல் மற்றும் புணர்தலை திறமையாக சமாளிக்கின்றன. மனித சமுதாயம் நாடு தழுவிய அளவில் அல்லது தனிப்பட்ட அளவில் போட்டியிடுகிறது. வெற்றி பெறும் முயற்சியில் முழு மனித சமுதாயம் சூழ்ச்சி திறனில் நிறைந்துள்ளது. நமது இருப்பிற்கான போராட்டத்தில் எல்லா சூழ்ச்சி திறம் மற்றும் எல்லா அறிவு கூர்மை இருந்த போதிலும் எல்லாமே ஒரு நொடியில் பரமனின் விருப்பத்தால் முடிவுறும் என்பதை எப்போதும் நாம் நினைவு கூற வேண்டும். அதனால் இந்த பூ உலகில் மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் மாயையால் தரப்படும் மயக்கமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ நாம இன்பத்திற்காக போராடுகிறோம். இன்பம் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு இன்பத்திற்காக போராடிட்டு இருக்கோம். துன்பக்கடல்ல விழுந்துட்டு நம்மளுக்கு அங்க கூட தேன் கிடைக்குமா, அதை ருசிக்கலாமா? இது வந்து ஒரு ஸ்டோரி நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான், தவறி விழுந்துட்டான், ஒரு மரக்கிளைய பிடிக்கிறான். அந்த மரக்கிளைக்கு கீழே பாத்தீங்கன்னா சிங்கம், புலி எல்லாம் நிக்குது அவனை சாப்பிட்றதுக்காக. அவன் தொங்கிட்டு இருக்கிற அந்த மரக்கிளையில 2 எலிகள், வெள்ளை எலி ஒண்ணு, கருப்பு எலி ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கு. இப்படி பாம்பு ஒண்ணு மேல இருந்து அவனை கடிக்க தொங்கிட்டு வருது. இப்படி பல இடங்கள்ல அவனுக்கு ஆபத்து இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற மேல் கிளையில வந்து தேன் சொட்டுது. தேன் கூட்டுல இருந்து தேன் சொட்டுது. அப்படியே கைய பிடிச்சுக்கிட்டே, கையில தொங்கிட்டு, அந்த மரக்கிளையில தொங்கிட்டு, இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் அந்த தேன் சொட்டுறத அவன் நக்கி அதை ருசிக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் இந்த ஜட உலகம். எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ஆபத்து வேண்டுமானாலும் வரலாம். கொரோனா பீரியட்ல எல்லாரோட மனநிலையும் அப்படித்தான் இருந்தது. அதனாலதான் நிறைய பேர் பக்திக்கே வந்தாங்க. கொரோனா பீரியட்ல நீங்க பார்த்திருக்கணும், எந்த உறவுகள் சட்டை பண்ணல. ஒரு மனைவி வெளியில போயிட்டு வந்த கணவனை வீட்டுக்குள்ள கூட விடலையாம். அது நியூஸ்ல எல்லாம் அப்படியெல்லாம் கதை நிறைய நடந்த நிகழ்ச்சிகள் அவ்வளவு கொடூரமா இருந்தது. உறவுகள் எல்லாம் அப்ப காணாம போயிடுச்சு. கொரோனா வந்தா நீ உள்ள வராத, நீ யாரா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையா இருந்தது. அப்படியே செத்து மடிஞ்சாங்க, ஈசல் போல செத்து மடிஞ்சாங்க அத்தனை பேர். எந்த உறவுகளும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த நேரத்துல எது வேணா நடக்கலாம். நிலநடுக்கம், புயல், வெள்ளம், போர் அபாயம். ஆனா எதை பத்தியும் மனுஷனுக்கு கவலை இல்லை. இப்ப இந்த செகண்ட், அடுத்த வருஷம் என்ன நம்ம பண்ண போறோம், அதுக்கும் பிளான் பண்றாங்க. அப்படி கூட நெருக்கடி நிலையில கூட அவங்க பிளான் பண்றாங்க. அடுத்த வருஷம் இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு.
சோ ஒரு இன்பம் என்பது கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம அதுக்கு போராடுகிறோம். எந்த அளவு போராட்டத்தை நாம் மேற்கொள்கிறோமோ அந்த அளவு துன்பத்தை அனுபவிக்கிறோம். ₹1 கிடைக்கிறவன் அந்த அளவுக்கு லைட்டா துன்பம். ₹10 சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் அதிகமான துன்பம். 1,00,000 சம்பாதிக்கணும்னா அதை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்துதான் அவன் அதை பெற வேண்டும். ஒரு குழந்தை பெற வேண்டும் என்றால் ஒரு மனைவி கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனோன்னா குழந்தை பிறந்துடாது. அதற்கான கணவனுக்கு சேவை செய்யணும். அப்படியே அவ கர்ப்பம் தரித்தால் கூட திரும்பி படுக்கக்கூடாது. வேண்டாத சாப்பிடக்கூடாது. வேணுங்கிறத எடுத்துக்கணும். பிடிச்சாலோ பிடிக்கலையோ கீரையே சாப்பிட்டிருக்க மாட்டா. ஆனா குழந்தைக்காக வேண்டி கீரை சாப்பிடணும்னா வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பிடணும். பல மருந்துகளை எடுத்துக்கணும். இப்படி அவ குனிய முடியாது, நிமிர முடியாது, சரியா படுக்க முடியாது. எத்தனையோ தொந்தரவுகளை தாங்கி அப்புறம் டெலிவரி பெயின் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும். மரணத்தை விட அது 10 மடங்கு அதிகமா இருக்கும் அந்த வலி. அந்த வலி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த வலியை அனுபவிச்சா மரண வேதனையெல்லாம் ரொம்ப பெரிது அப்படி. அந்த மாதிரி குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி அத்தனை வேதனை அனுபவித்து குழந்தை பிறந்தோடனே அந்த இன்பம் அவளுக்கு கிடைக்குது. குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்பம். இல்லைன்னா அவளுக்கு மலடின்னு ஒரு சொல்லு. சமுதாயத்துல அவளை நிறைய பேர் புறக்கணிப்பாங்க. இத்தனையெல்லாம் இருக்கு. ஒரு இன்பத்தை அனுபவிக்க ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்படுறா. அது போல ஒரு ஆண் பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு ஏமாற்றல்கள் எல்லாம் பண்ணினாதான் அவன் பணம் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சா இன்பம் அனுபவிக்கிறானான்னு கேட்டா கிடையாது. அந்த பணத்தை எவ்வாறு அபகரிக்கிறதுங்கிறது பல பேர் இருப்பான். சொந்த மகனே கூட இருப்பான். அப்பாட்ட இருந்து எப்படி புடுங்கிறது. அப்படியே தந்தாலும் அந்த தந்தைக்கு நல்ல பேரா, இவ்வளவுதான் நீ சம்பாரிச்சிய, எவ்வளவு சொத்தெல்லாம் இருந்திருக்கும், நீ இன்னும் நல்லா சம்பாரிச்சு, கவலையே இல்லையே அப்படின்னு கேட்பான். அப்போ பங்காளிக பிரச்சனை. அந்த சொத்துல பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி யாருமே சொத்து எதை இன்பம் என்று நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு துன்பமாக வருகின்றது பின்னாடி. ஒரு குழந்தையே இன்பமா நினைக்கிற ஒரு தாய் பின்னாடி அவன் கஷ்டப்படுத்தும் போது அது துன்பமா மாறுது. சோ இந்த உலகத்துல நிரந்தரமான இன்பம் கிடையாது. நிலையற்ற இடம், அசாஸ்வதம், சாஸ்வதம் கிடையாது, அநித்தியம், எதுவுமே நித்தியம் கிடையாது. எல்லாம் அழிய போகுது. நம்ம உடல்ல இருந்து, சொத்துல இருந்து, நிலத்துல இருந்து, இந்த பூமியே அழிய போறது. பூதுவா பூதுவா பிரிலியதே அப்படின்னு சொல்லி. சோ இதுல இருக்கிற எல்லாருமே இதுக்காக ஆசைப்பட்டு நமது பிறவிகளை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா வேற வேற உடம்பு எடுத்தாலும் இதே பிரச்சனைகள் தான். ஏன்னா சின்னதுல இருந்து வயசாகிற வரைக்கும் யாரும் நோய் இல்லாம இருந்தது கிடையாது. மனது இன்பமாக இருந்தது கிடையாது. மன வருத்தங்கள், உடல் வருத்தங்கள், இதெல்லாம் ஏன் நாமளா தேடிக்கிட்டோம். ஆனா ஆன்மீக லோகத்துல எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆப்போசிட், எதிர்ப்பதமானது. ஆன்மீக உலகில எல்லாமே இன்பம், இங்க எல்லாமே துன்பம். ஆனா நாம நினைக்கிறோம் சில நிகழ்வுகள், சின்ன ஒரு லாபம் வந்துட்டா அது இன்பம் நினைக்கிறோம். ஆனா அந்த லாபத்தினால தேடுற பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு துன்பமா வருது. இப்படி இன்பம் துன்பம் இன்பம் துன்பம்னு நாமளா நினைச்சுக்கிறோம். நமது எண்ண ஓட்டங்கள் தான் அது. உண்மையில இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. ஆனா இருமைகள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் எல்லாத்தையும் அப்படி நினைக்க வேண்டிய மாயினோட சக்தியினால நாம் அப்படி நினைக்கின்றோம். அப்படி நாம் நினைக்க உட்படுத்தப்படுகின்றோம். முக்குணங்கள் நம்மை ஆட்டி வைக்கின்றது. இந்த பூவுலகில் மகிழ்ச்சியாக இருக்க நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் மாயையால் தரப்படும் மயக்கம். மேலும் இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, மனம் பரம் காரணம். அடுத்தது பதம் 10. அர்த்தைராபாதீதை குர்வயா ஹிம்சர் ஏதஸ்ததஸ்ச தான் புஷ்ணாதி ஏஷாம் கோஷேன சேஷ புக்யா யதஸ்வயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மதர்ஜி. படிக்கிறேங்க மதர்ஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. எங்கும் அங்கும் வன்முறை புரிவதன் மூலம் அவர் பணம் பெறுகிறார். அவர் அதை அவரது குடும்பத் தொண்டில் ஈடுபடுத்தினாலும் அவர் தான் இவ்வாறு வாங்கிய உணவில் ஒரு சிறு பகுதியை மட்டும் உண்கிறார். ஒழுங்கற்ற வழியில் அவர் யாருக்காக பணத்தை சம்பாதித்தாரோ அவர்களுக்காக நரகத்திற்கு செல்கிறார்.
பொருளுரை. நான் யாருக்காக திருடினேனோ அவர் என்னை திருடன் என்று குற்றம் சாட்டுகிறார் என்று ஒரு வங்காள பழமொழி உண்டு. ஒரு பற்றுடையவர் பல குற்ற வழிகளில் யாருக்காக செயல்படுகிறாரோ அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. மாயையில் ஒரு பற்று உடையவர் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தொண்டு புரிகிறார். அவர்களுக்கு தொண்டு புரிவதன் மூலம் அவர் வாழ்வின் நரக நிலைக்கு நுழைதல் நிச்சயிக்கப்படுகிறது. சான்றாக, ஒரு திருடன் தன் குடும்பத்தை காப்பாற்ற சில பொருள்களை திருடுகிறான். அவன் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். இந்த நிலைமையானது வாழ்க்கை மற்றும் சமுதாயத்தில் பற்று, நட்பு, அன்பு ஆகியவற்றின் மொத்தமும் பொருளுமாகும். ஒரு பற்றுடைய மனிதன் தன் குடும்ப காப்பிற்காக குறுக்கு வழிகளில் பணம் பெறுவதில் எப்போதும் ஈடுபட்ட போதிலும் அந்த குற்ற செயல்கள் இன்று எத்துணை முடியுமோ அதைவிட அதிகமாக அனுபவிக்க இயலாது. உணவின் சிறிய அளவு உண்ணும் மனிதன் ஒரு பெரிய குடும்பத்தை காக்க நேரிடலாம். அக்குடும்பத்திற்கு உதவ எந்த வழியிலும் பணம் ஈட்டலாம். ஆனால் அவருக்கு எவ்வளவு உண்ண முடியுமோ அதைவிட அதிகமாக விரும்பினாலும் அவரால் உண்ண முடியாது. சில சமயம் அவர் குடும்ப உறுப்பினர்கள் உண்டபின் எஞ்சியிருப்பதை உண்பார். தவறான வழியில் பணத்தை ஈட்டினாலும் அவர் தனக்கான வாழ்வை அனுபவிக்க இயலாது. அது மாயையின் மயக்கம் மூடிய நிலை எனப்படும். சமுதாயம், நாடு மற்றும் சமூகத்திற்கு செய்யும் மாயமான தொண்டின் முறை எங்கும் அதே போல் உள்ளது. அதே தத்துவம் பெரிய தேசிய தலைவர்களுக்கும் பொருந்தும். தன் நாட்டிற்கு தொண்டாற்றுவதில் மிக சிறந்த தேசிய தலைவர் சில சமயம் அவரது நாட்டு மக்களால் ஒழுங்கற்ற முறையினால் கொல்லப்படுகிறார். சொல்லப்போனால் ஒருவர் தொண்டிலிருந்து வெளியேற முடியாவிட்டாலும் அவர் தன்னை சார்ந்தவர்களை இந்த மாயத் தொண்டினால் திருப்தி செய்ய முடியாது. ஏனென்றால் தொண்டு செய்தல் என்பது இயற்கை அமைப்பு சார்ந்த நிலையாகும். ஒரு உயிர் பொருள் இயல்பாகவே பரமாத்மாவின் அங்கமாகும். ஆனால் அவர் பரமாத்மாவிற்கு தொண்டு புரிய வேண்டும் என்பதை மறக்கிறார். மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதில் தன் கவனத்தை திருப்புகிறார். இது மாயை எனப்படும். பிறருக்கு தொண்டாற்றுவதால் அவர் தன்னை தலைவர் என்று போலியாக நினைக்கிறார். குடும்பத்தில் பெரியவர் தன்னை குடும்பத்தின் தலைவராக நினைக்கிறார், அல்லது நாட்டில் பெரியவர் தன்னை நாட்டின் தலைவராக நினைக்கிறார். ஆயினும் அவர் தொண்டு புரிகிறார். மாயைக்கு தொண்டாற்றுவதால் அவர் படிப்படியாக நரகத்துக்கு செல்கிறார். அதனால் நல்லறிவுடைய மனிதர் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வர வேண்டும். அவரது முழு வாழ்வு, அவரது எல்லா செல்வம், அவரது அறிவு கூர்மை மற்றும் அவரது முழுமையான பேச்சு ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து பகவானின் தொண்டில் ஈடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பெரிய தலைவர்கள், பொலிட்டீஷியன்ஸ் நம்மள பார்த்திருக்கோம், எப்படி அவர்கள் உயிர் பிரிகிறார்கள் அப்படின்னு. அப்போ பதவி இருக்கும் வரை, பணம் இருக்கும் வரை ஈக்களை போல, எப்படி தேனில் ஈ மொய்ப்பது போல அவங்களுக்கு ஒரு கூடவே ஒரு கூட்டம் வரும். ஆனா பதவி இல்லைன்னா அந்த கூட்டம் வந்து இப்ப 4 கார் போகும் அவர் தலைவராக இருந்தால். இதே தலைமை பதவி போயிருச்சு, அடுத்த ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா அவர் ஒரு கார்ல தன்னந்தனியா போயிட்டு இருப்பார். சோ இதெல்லாம் வந்து போலியான ஒரு மாயின் தோற்றம். புகழ், செல்வம் இதையெல்லாம் தேடிக்கொண்டு, செல்வம் தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். அப்ப டாக்ஸ் கட்டுறதுக்கு அவங்கள அதிகாரிகளை ஏமாத்தணும். அது போல அவங்க எப்படி தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆண் வந்து தன் குடும்பத்தை திருப்திப்படுத்தலாம்னு நினைச்சு செல்வத்தை தேடிக்கொண்டே இருப்பார். அப்படியே அவர் வாழ்நாள் போயிடும். அப்புறம் ஒரு நாள் இறந்துருவாரு. அப்புறம் நரகத்துக்கு போவார். ஏன்னா அவருக்கு ஆத்ம தத்துவத்தை பற்றி அறியக்கூடிய நேரமே கிடைக்கல. அப்படித்தான் அவர் செல்வத்தை சம்பாதித்தாரு. அவரால் திருப்திப்படுத்த முடிஞ்சதா குடும்பத்தை அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா குடும்பத்துல எல்லாருக்குமே அதிருப்தியோட தான் இருப்பாங்க. அதுவும் இந்த கலியுகத்துல சொல்லவே வேண்டாம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல கூட கொஞ்சம் மனுஷங்க திருப்தியா இருந்தா குடும்பத்துல. ஏன்னா அப்பெல்லாம் இவ்வளவு அனுபவிக்கோன்ற எண்ணம் கிடையாது. கலியுகத்துல கட்டடம் மேல கட்டடம் கட்டுறாங்க. இப்ப சைனா, ஜப்பான், USA இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மிகுந்த செல்வந்தர்கள்னு சொல்லிப்பாங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள், மனசுல பேய் பிசாசு பிடிச்ச மாதிரி டைவர்ஸ் எல்லாம் அவங்க தாந்தோணித்தனமாக எப்படி வேணாலும் வாழலாம். எங்க போனா இன்பம் கிடைக்கும், தனித்து வாழ்ந்தா இன்பம் கிடைக்குமா? ஒரு நாயோட கூட வாழ்வாங்க. ஒரு நாய்க்கு பணிவிடை செய்வாங்க. இப்போ ஒரு நாயை வந்து தெருவுல கூட்டிட்டு போவாங்க. ஃபாரின்ல எல்லாம் வந்து அது மோஷன் எல்லாம் போகக்கூடாது.
இயற்கை உபாதை வந்தாலும் கையில வந்து ஒரு மொரத்தை எடுத்துட்டே போவாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாய்க்கு மலம் வலிப்பாங்க. பெரிய பணக்காரன் வாக்கிங் கூட்டிட்டு போவான். ஆனா அந்த நாய்க்கு மலத்தை அவனே வலிச்சு டஸ்ட்பின்ல போட்டுட்டு வருவான். சோ நாய்க்கு சேவை செய்வான். ஆனா நம்மளோட கடமை என்ன? பகவானுக்கு சேவை செய்யணும். சோ நாய் என்பதும் கூட ஒரு உயிரினம் தான். அதையும் நாம் வந்து வித்யாமனய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. ஆனா நாம இதுதான் முந்தைய ஸ்லோகங்கள்ல படிச்சோம். நாயாக இருந்தாலும் அதை மடியில வச்சுக்க கூடாது. வீட்டுக்கு வெளியில தான் வச்சிருக்கணும். ஒரு பூனையாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கணும். ஒரு தரம் இருக்கணும். அப்ப தரம் கெட்டு நடந்துக்க கூடாது. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, பெட்லயே படுக்க வச்சுக்கிறாங்க. ஏசி வண்டியில போகும், அதை பெட்ல படுக்க வச்சுக்குவாங்க. அதுக்கு தனியா ஏசி போட்டு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து மூடத்தனம். ஏன்னா அன்பை எப்படி காட்டுவது, யாரிடம் காட்டுவது? கண்டிப்பா மிருகங்களுக்கு அன்பு காட்டணும். அதுக்காக அதை வந்து வதைக்க கூடாது. இப்படிக்கு நாயிடம் அன்பு காட்டுறவங்க ஆடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிடுவாங்க. எல்லா உயிரினும் சமம் தானே. அப்ப அதை வெட்டி சாப்பிடுறது, இதை கொண்டு வந்து பெட்ல வைக்கிறது, இது என்ன முட்டாள்தனம்? அப்போ எல்லாவற்றையும் சமமாக நியூட்ரலா பாக்குற ஒரு பார்வை, எண்ணங்கள் வேண்டும். அது போல பகவான தொண்டுல தன்னை ஈடுபடுத்தணுமே ஒழிய மிருகங்களோட தொண்டுல தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து லோன்லினஸ், தனிமை. அங்கெல்லாம் ஃபாரின்ல வந்து குழந்தைகளே வந்து தனியா படுக்க வச்சிருவாங்க. நம்மள மாதிரி கூடவே சேர்ந்து வளர்த்த மாட்டாங்க. ஏன்னா அந்த தனித்தன்மை வேணும், சுதந்திரம் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை வேணும், ஆளுமை திறன் வேண்டும் அப்படிங்கிற தனியா படுக்க வச்சிருவாங்க. அவங்க சைக்காலஜி வேற. நம்ம பாரத திருநாடு மாதிரி எங்கேயுமே இருக்காது. நம்மளுடைய வேத கல்வியோ இல்ல நம்மளுடைய குடும்ப எப்படி சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற கிரகஸ்தா லைஃபோ அவங்களுக்கு கிடையாது. அங்க எல்லாருமே கிரகமேதிகள். உண்பது, உறங்குவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது, உடலுறவு கொள்ளுவது, இதுதான் அவங்களோட வேலை. அதிகமான கவனம் எல்லாம் ஆத்மா மேல கிடையாது. ஆத்ம தத்துவம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் தான் அவங்க நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் நம்ம வேதிக் லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்கள சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க எதையும். நாமெல்லாம் ரோட்ல யாராவது போனா கூட இந்த கோயிலுக்கு போகாதீங்க, அந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்குவாங்க, பால் வடியுதுன்னு ஓடிடுவாங்க கூட்டம் கூட்டமா. அவங்களாம் அப்படி கிடையாது. ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன், எப்படி, இதுல என்ன இருக்கு? ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை படித்து அவங்க இந்த ஆன்மீக கல்வி, இந்த வேதிக் லிட்ரேச்சர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டாங்க பகவானுடைய சேவைக்காக. சோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது ஸ்ரீல பிரபுபாதர் மூலமா அப்படின்னா நாம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளவு விளக்கங்கள், ஆன்மீக விளக்கங்கள் நம்மளுக்கு வேற எங்க போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது. வித்தவுட் எஜுகேஷன் ஆர் வித்தவுட் தத்துவங்கள் இல்லாம நாம பகவானுக்கு தொண்டு புரிய முடியாது. ஏன்னா வேத தத்துவங்களை உணர்ந்தால் மட்டுமே நாம அதுல ஸ்ட்ராங்கா இருப்போம். புரியலாம், தொண்டு புரியலாம், ஆனா கண்மூடித்தனமா பண்ண முடியாது. அது வந்து நிலைத்திருக்காது, எப்ப வேணா அது சரிஞ்சிரும். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த பிலாசபி எல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சுது அப்படின்னா நம்ம என்னைக்கும் இதை விட்டு விலக மாட்டோம். சோ வேதங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்ட யாரும் அதுல இருந்து விலகுவது கிடையாது. ஒன்ஸ் கிருஷ்ணா கான்சியஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கிருஷ்ணர் நம்மை கைவிடுறது கிடையாது. அப்போ இந்த நிறைய பேரு குடும்பங்கள்ல திருப்திப்படுத்தணும்னு அவங்க வயசாயிடுச்சு அப்படின்னா குடும்பத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க. பல் போனா சொல்லு போச்சு. கடைசியில பெட்ல படுத்திருப்பாங்க. அவங்கள கொஞ்ச நாள் நல்லா பார்ப்பாங்க. அப்புறம் போக போக அடைச்ச இவர் இப்படித்தான் நச்சிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கும் புத்தி பேதலிச்சிரும். அப்புறம் அவரை பாக்குறத கைவிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே படிப்படியாக போய் என்னாகும், அவரோட நிலை பரிதாபத்துக்குரிய நிலையா போயிடும். ஏன்னா இருக்கும் போதே என்ன பண்ணணும், குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, என்னுடைய உடல் நல்ல நிலையில இருக்கும் போதே, வாதம் பித்தம் கபம் எல்லாம் நல்ல நிலையில இருக்கும் போதே நான் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமம்னு அவர் சொல்றார். சோ உடல் கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பவே நம்ம பக்தி பண்ணணும். நாளைக்குன்னு தள்ளி போட்டா நம்மளுக்கு எப்ப முடிவு வருதுன்னு தெரியாது. அடுத்த செகண்ட் நம்மளுக்கு கேரண்டி கிடையாது. எவன் எப்பொழுது வேண்டாம்னு வரலாம் நம்ம முன்னாடி.
நாம எப்போ போக போறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம தலைகணிக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், நாம பாம்ப வச்சுட்டு படுத்துட்டு இருக்கோம். அது எப்ப வேணா நம்மள கொத்தும். சோ சீக்கிரமா ப்ரிப்பேர் ஆகணும். நாம போகும் இடம் எங்கும் தெரியாம போனோம் அப்படின்னா குழப்பம்தான் உருவாகும். நான் எங்கேயோ போறேன் அப்படின்ட்டு வெளியில போனா என்ன எத்தனை யோசனை இருக்கும். ஐயோ எங்க போக போறோம், என்ன செய்ய போறோம், யார பார்க்க போறோம், யார் இருப்பாங்க. சோ நாம் போகும் இடம் எது, அந்த ஆத்மா போகும் இடம் எது, உடலை கொண்டே நம்ம போற இடத்துக்கு நம்ம தெரியலனா இவ்வளவு குழப்பம் வருது. ஐயோ எங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயம் இருக்கு. அப்ப இந்த ஆத்மா போய் சேரும் இடம் எத்தனையோ லோகங்கள் இருக்கு. அதல வித்தல சுதல பாதாள மகாதல தலாதல ரசாதல அப்படின்ட்டு மேல சத்தியலோகம் இருக்கு, பிரம்மாவோட சத்தியலோகம், மகர்லோகம் இருக்கு, ஜனல லோகம் இருக்கு, தபோ லோகம் இருக்கு. எந்த லோகத்துக்கு போக போறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இருக்கிற இந்த அண்டத்துல இருக்கிற லோகங்கள் 14 லோகங்களே நம்மளுக்கு தெரியாது. சோ இதுக்கு மேல பல அடுக்குகளை மூடப்பட்டிருக்குது இந்த அண்டம். ஒவ்வொரு அடுக்குகளும் ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு பெரியது. அது நிலம், நீர், நெருப்பு, காற்று போன்ற 7 விதமான பொருட்களால், அது கடினமான உரைகளால் மூடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பிச்சுட்டு நாம எப்படி வைகுண்டத்துக்கு போறது, இல்ல கோலோக விருந்தாவனத்துக்கு போறது? இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும், பக்தர்கள் துணை வேண்டும், ஒரு குருவோட கருணை வேண்டும். குரு தான் நம்மளை கொண்டு போய் சேர்த்துவார். நானா தனியா போக முடியுமா? நான் இங்கிருந்து அடுத்த ஊருக்கு போனாலே நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. போனை வச்சுக்கிட்டு எந்த ஒரு மெசேஜும் இல்லாம, தகவல் இல்லாம நம்ம போக முடியுமா அடுத்த ஊருக்கு? எனக்கு அந்த ஊரை பத்தி தெரியாது. அப்ப இங்கேயே நம்மளுக்கு தெரியாத போது நம்மளுக்கு சூட்சுமமான இருக்கின்ற அந்த லோகங்களுக்கு போக எப்படி வழி தெரியும்? இப்போ இதெல்லாம் பாகவதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. பாகவதம் வேற யாரும் இல்ல, பகவான் கிருஷ்ணர் தான் பாகவதமாக கிரந்தமாக வந்திருக்கிறார். கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிகசக களவு நஷ்ட திருஷாமேச பிராணர்கோ ஹதுனோதிதக. புராணமாக வந்திருக்கிறார், கிரந்தமாக வந்திருக்கிறார். சோ அஜாமிலன் நாம இல்ல, அஜாமிலன் இல்ல, மிருகாரி கதை பார்த்தோம். மிருகாரி ரொம்ப கொடூரமா பாவங்களை எல்லாம் செஞ்சு தனது குடும்பத்திற்காக தன் வாழ்நாளையே ஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தான். அப்போ நாரதர் அந்த வழியா வந்தார். ஒரு தூய பக்தருடைய கருணை ஒருவர் பெறும்போது, அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவரது கருணை கிடைச்சது அப்படின்னா அவனுக்கு வாழ்நாள்ல வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்ப அவர் கேக்குறார், மிருகாரி அவரை பார்த்த உடனே, ஏன்னா எல்லாரையும் பார்த்து அவன் அதட்டுவான், கொன்னுடுவான், வழிப்பறி பண்ணுவான், அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவான். ஆனா நாரதர் பார்த்த உடனே அவனுக்கு என்னவோ மனசுல ஒரு அமைதி. நீ ஏன்பா இப்படி எல்லாம் கொலை பண்ற? மிருகங்களை துடிக்க துடிக்க கொல்றையே, அது ரொம்ப பாவம் இல்லையா? இந்த மாதிரி தானே, அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதை நீ இப்படி கொல்லக்கூடாது அப்படின்னு போது, இல்ல என் குடும்பத்துக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு. அப்போ நீ இவ்வளவு பாவங்களை சம்பாதிக்கிறியே, உன் குடும்பத்துல அவங்க எல்லாம் உனக்கு பகிர்ந்து கொள்ளுவார்களா உனது பாவத்தை அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா பண்ணிக்குவாங்க. அப்படியா, நீ போய் கேட்டுட்டு வா, உன் மனைவி கேட்டுட்டு வா அப்படின்னு. மனைவிட்ட போய் கேக்குறான் மிருகாரி, எனக்கு நிறைய பாவம் வந்திருக்கு, நான் கொலை பண்ணி உங்களுக்கெல்லாம் நிறைய கொண்டு வரேன்ல செல்வம், நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்களா, அதை என்கிட்ட இருந்து பகிர்ந்துக்குவீங்களா கேக்குறான். அப்ப மனைவி சொல்றா, இது உன்னோட கடமை, நாங்க எதுக்காக உன்னோட பாவத்தை நாங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போதுதான் அவனுக்கு அப்படியே சுரீர்னு உரைக்குது. ஓ, குடும்பத்திற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னோட பாவத்தை நான் தான் சுமப்பேன் அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு புரியுது. அவங்கவுங்க சாப்பிடுறத அவங்கவுங்கதான் கழிக்கணும். காலை கடன் கழிக்கிறீங்க இல்லையா, அது அடுத்தவங்க கழிக்க முடியாது. நீ சாப்பிடுறத அவன் ஜீர்ணிக்க முடியாது. சோ ஒருவர் செய்கின்ற பாவம் அவரவருக்குத்தான் வரும். நீ பொண்ணுக்காக நான் இப்படி பண்ணினேன், என் மகனுக்காக இப்படி பண்ணினேன், மருமகளுக்காக பண்ணினேன், இந்த கதையெல்லாம் வேகாதங்க, இந்த பப்பெல்லாம் வேகாது. சோ அவங்கவுங்க செய்யற பாவம் அவங்கவுங்க தான் சுமக்கணும். சோ பாசத்தினால சிலரெல்லாம் நிறைய பாவங்கள் பண்ணுவாங்க. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேங்க, என் குழந்தைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேங்க, அடிச்சு பிடிச்சு சம்பாரிச்சு அடுத்தவங்களோட பாவத்தை வாங்கி அவங்கதான் முட்டை கட்டிட்டு போகணும். அப்ப என்ன ஆகுது, அவன் போய் நரகத்துலதான் வாழணும். அங்கெல்லாம் உறவுகள் கிடையாது, இன்னைக்கு தொடர்ந்து வராது. மகன் காப்பாத்த மாட்டான், மகன் வரமாட்டா, மனைவி வரமாட்டா. வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அப்ப என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லையும் இதுலயே அர்ப்பணித்துட்டு
அவன் நரகத்துக்கு போயிடுறான். அப்ப நாரத முனிவர் என்ன சொன்னார்னா, நீ கடும் தவம் செய், பகவானோட நாமத்தை சொல்லு, மரா ராமா ராமா ராமான்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ராமாங்கிற சொல்லே அவனுக்கு வரல, மரா மரா மரான்னு உச்சரித்தான். கடைசியில அந்த மரத்தை பார்த்து சொல்லு, நீ அந்த மரம்னு சொல்லு, மரான்னு சொல்லு அப்படின்னு. அப்போ மரா ராம 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 ரா அப்படியே ராமா ஆயிடுச்சு. அப்படியே அவன் வந்து அந்த நாமத்தை சொல்வதனால், தெரிந்தோ தெரியாமலோ சொல்வதனால் பல காலங்கள் அது சொல்லிட்டே இருந்தப்போ அவனுக்கு புற்று வளர்ந்து அவன் கடுமையான தவம் பண்ணி அதனால புனிதம் அடைந்து அப்புறம் வால்மீகி முனிவரே ஆனார். அப்போ நாரதர் அவருடைய கருணையை கொடுத்து அவ்வளவு தூரம் அவரை உயர்த்தினார். அது மாதிரி ஒவ்வொருவர் இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவர் வாழ்லையும் நாரதர் வந்து அப்படி பண்ண மாட்டார். சோ இதை கேட்பதன் மூலமாக நாம் திருந்த வேண்டும். அதுக்காகத்தான் இந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 11. வார்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தாயாம் புனః லோபாபி பூதோ நிஷத்வ பரார்த்தே குருதே ஸ்பிருஹாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க, படிங்க மாதாஜி. பதம் 11. அவர் தன் வேலையில் தோல்வி கண்டு துன்பப்படும் போது மீண்டும் மீண்டும் தன் முன்னேறுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் எல்லா முயற்சிகளும் அவர் திணறி அழியும் பொழுது அதிகம் பேராசினால் அவர் பிறரிடம் இருந்து பணத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப வேலையில் துன்பப்படும் போது மீண்டும் மீண்டும் முன்னேற முயற்சி செய்யறோம். இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு வியாபாரத்துல லாபம் வரல அப்படின்னா அந்த லாபத்தை வர்றதுக்காக இன்னும் அதிகமான முயற்சி மேற்கொள்றோம். ஒரு யூனிட் 4 யூனிட்டா பண்ணிக்கிறோம். லாபம் அவன் என்ன பண்ணுவான்னா, லாபம் வந்தா உடனே நிறுத்திட மாட்டான். போதுங்கிற எண்ணமே எந்த மனிதனுக்கு கிடையாது. அப்ப என்ன பண்றான், இன்னும் பல முயற்சிகளை பண்ணி லாபத்தை அதிகமாக்க பாக்குறான். இப்படி அவன் வாழ்நாள் ஃபுல்லா முயற்சி பண்ணி திணறி அழியும் போது மத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை எப்படி புடுங்கலாம், சோ இதுதான் எப்படி ஏமாத்தலாம், எப்படி புடுங்கலாம், வரி ஏய்ப்பு எப்படி பண்ணலாம், இப்படி பல விஷயங்களை அவன் வந்து ஈடுபடுத்த வேண்டி இருக்கும் அவனை. சோ அதனால பெரும் முயற்சி இந்த பௌதிக உலகுல அவன் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து நாய்வாலை பிடிச்சாச்சு, அது விட்டா என்ன பண்ணும், கடிக்கும். விடாம பிடிச்சு துரத்திட்டு இருக்கிற மாதிரி. அடுத்தது பதம் 12. குடும்ப பரணா கல்போ மந்தபாக்யோ விருதோத்யம் ஸ்ரீயா விஹீன கிருபனோ தியாயஞ்ச் வசதி மூடதி. நானே படிக்கிறேன் மாதாஜி. சின்னது இல்ல, படிக்கிறேன் மாதாஜி. படி. இவ்வாறு துரதிர்ஷ்டசாலியான மனிதன் அவரது குடும்ப அங்கத்தினர்களை காப்பாற்றுவதில் தோல்வியுற்று எல்லா அழகையும் இழக்கிறார். அவர் எப்போதும் தன் தோல்வியை நினைத்து மிகவும் ஆழமாக வருந்துகிறார். ஹரே கிருஷ்ணா. துரதிர்ஷ்டசாலியான மனிதனுக்கு தோல்வி வந்துருச்சுன்னா அப்புறம் அவன் வந்து அந்த தோல்வியில பல பாடங்களை அவனுக்கு வரும். ஏன்னா ஒரு மனிதன் நன்றாக இருக்கும்போது அவனுக்கு தெரியாது, உறவுகள் எல்லாம் தானா வரும், நண்பர்கள் வருவாங்க. ஆனா தோல்வி வந்துருச்சு அப்படின்னா உனக்கு உறவுகள் எல்லாம் விலகி போயிரும், நண்பர்கள் விலகி போயிருவாங்க. தோல்வியில அவன் பல பாடங்களை கற்றுக்கொள்வான். அப்ப ரொம்ப வருந்துவாங்க. உண்மையான மனிதர்களை என்னால இப்பதான் காண முடிகின்றது அப்படிங்கிற ஒரு நிலைமை அவனுக்கு வரும். அடுத்தது ஸ்லோகம் 13. ஏவம் ஸ்வரணா கல்பம் தத்கலத்ராத யஸ்ததா நாத்ரியந்தே யதா பூர்வம் கீனாச்சா இவ கோஜரம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. அவர்களுக்கு அவர் துணை புரிய இயலாமல் இருப்பதைக் கண்டு அவர் மனைவியும் பிறரும் முன்பு கொடுத்த அதே மதிப்புடன் அவரை நடத்த மாட்டார்கள். கஞ்சத்தனம் நிரம்பிய விவசாயிகளும் அவர்களுடைய வயதான நலிவுற்ற எருதுகளை முன்பு நடத்திய முறையில் நடத்த ஒப்ப மாட்டார்கள். பொருளுரை: தற்காலத்தில் மட்டுமன்றி நெடுங்காலத்திற்கு முன்பு இருந்தே குடும்பத்தில் பொருள் ஈட்ட முடியாத வயதானவரை யாரும் விரும்பியது இல்லை. தற்காலத்திலும் சில சமூகங்களில் அல்லது சிற்சில நாடுகளில் வயதானவர்களுக்கு விஷம் தரப்படுகிறது. அதனால் அவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவர்.
சில மனித மாமிசத்தை தின்னும் சமூகத்தினரிடையே வயதான தாத்தா விளையாட்டாக கொல்லப்படுவார். விருந்து வைக்கப்படும். அதில் அவரது உடல் உண்ணப்படும். ஒரு விவசாயி வேலை செய்வதை நிறுத்திவிட்ட தனது வயதான எருதை விரும்ப மாட்டார். அதுபோல குடும்ப வாழ்வில் பற்றுடைய மனிதர் வயதாகி பொருள் ஈட்ட இயலாத போது அவர் அவருடைய மனைவி, மகன்கள், பெண்கள் மற்றும் உறவினர்களால் விரும்பப்படுவது இல்லை. அதன் விளைவாக புறக்கணிக்கப்படுகிறார். எனில் மதிப்பு தரப்படாததை பற்றி என்ன சொல்வது? அதனால் ஒருவர் முதுமை அடைவதற்கு முன்பே குடும்ப பற்றை விட்டுவிட்டு பரமபுருஷ பகவானின் சரணத்தை பெறுதலே நீதியாகும். ஒருவர் தன்னை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் பகவான் அவரின் பொறுப்பை ஏற்க முடியும். அவரது உறவினர்களால் அவர் புறக்கணிக்கப்பட மாட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சூப்பரா சொல்லியிருக்காரு சில பிரபுபாதர். சோ ரொம்ப நன்றி யாரு மாதாஜி. வயதாயிடுச்சுனாலே அவங்க வந்து காளை மாடு எப்படி வயதானால் விவசாயினால் புறக்கணிக்கப்படுகிறதோ அதை என்ன பண்ணுவாங்க, மாட்டு இறைச்சிக்கு அனுப்பிடுவாங்க. அது மாதிரி பெற்றோர்கள் என்னதான் பாசம் காட்டி வளர்த்தினாலும் அதத்தான் வந்து யுதிஷ்டர்கிட்ட ஒரு பிராமணர் கேக்குறார், ஒரு பக்கெட் தண்ணிய 4 பக்கெட் நிறைக்க முடியுது, ஒரு பக்கெட் தண்ணிய வச்சு 4 பக்கெட் நிறைக்க முடியுது, ஆனா அந்த 4 பக்கெட் தண்ணிய வச்சு ஒரு பக்கெட்டை நிறைக்க முடியல, எதனால அப்படின்னு கேக்குறப்போ பெற்றோர்கள் வந்து தங்கள் உடல் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு தன் குழந்தைகளை எவ்வளவெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்தணுமோ அப்படி வளர்ப்பாங்க. ஆனால் அவர்களிடமிருந்து செல்வம், அன்பு, பொருள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மகன்கள் இல்ல பிள்ளைகள், பொதுவாகவே பெண்களாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் வயதாயிடுச்சு அப்படின்னா அவங்களை பேணி பாதுகாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவாங்க. நீ பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ, நான் பாத்துக்கோன்னு போட்டி இருக்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலா இருக்கும். பெற்றோர்கள் என்ன பேசினாலே எரிச்சலா இருக்கும். ஏன்னா அவங்கனால எதுவுமே முடியாது. அவங்க சம்பாதிக்கிறது கிடையாது. அவங்கனால எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க மேல மதிப்பும் கிடையாது. இது உலக நடப்பு. எங்கேன்னு இல்லை, எல்லா வீட்லயும் நடக்கும். சோ இருக்கும் போதே எனக்கெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு கற்பனையை வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குதான் கேடு. சோ நல்லா இருக்கும் போதே பகவானிடம் சரணடைந்து பகவானின் அன்பை பெற வேண்டும் முழுமையாக. அப்ப குடும்ப பற்றை விட்டு பரமபுருஷர் பகவானோட சரணத்தை பெறுவதே நீதின்னு சொல்றார் சில பிரபுபாதர். இது வந்து நான் பட்ட அனுபவிச்சாதான் ஏத்துக்குவேன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு மறுபடியும் பிறவிதான் வரும். ஏன்னா இறந்து பார்த்தாதான் நான் நம்புவேன்னு இது சொல்லவே முடியாது. கண்ணுல பாக்குறோம், பல குடும்பங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்திலேயே நாம பார்த்திருப்போம் வயதானவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு அனாதை இல்லங்கள் இருக்கின்றது. அங்கெல்லாம் வந்து பெரியவங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் அசால்ட்டா விடுறாங்க. எப்படியெல்லாம் அவங்க நம்மளை பார்த்திருப்பாங்க. மலம் ஜலம் எல்லாம் கிளீன் பண்ணி ஒரு குழந்தைய எந்த தாயும் அருவருப்பு படுறது இல்ல. ஆனா அவங்க வந்து தாய் ஒரு குழந்தை நிலைமைக்கு வரும்போது நோயினால நலிவுற்று பெட்ல அவங்க யூரின் போனாலோ மோஷன் போனாலோ அருவருப்பு படுறாங்க. பாக்குறது கிடையாது, கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறாங்க. சோ இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த சில பிரபுபாதர் ஒவ்வொரு சொல்றது அப்படியே ஈட்டி மாதிரி நம்ம இதயத்துல பாயணும். சோ பகவான் வந்து நம்மளை அப்படி புறக்கணிக்கிறதே கிடையாது என்னைக்குமே. அதனால அவருடைய சரணத்தை நாம் பெற வேண்டும். அதுதான் இறுதி முடிவு, வேற வழியே கிடையாது. ஏன்னா அன்பு அங்க மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும், உண்மையான அன்பு. இருக்கிறதெல்லாம் கலப்படம் மிகுந்த அன்பு. பணம் கொடுத்தா அன்பு வரும் பையனுக்கு, பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. இந்த காலத்துல அதுவும் பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. பெற்றோரிடம் என்ன கிடைக்கிறத எதிர்பார்க்கிறாங்க தவிர அவர்களை பாதுகாக்க வேண்டுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால நம்ம நல்லா பக்தியை வளர்த்திக்கிட்டு பகவானிடம் போய் சேர்ந்துடணும். ஸ்லோகம் 14. தத்ராப்யஜாத நிர்வேதோ பிரியமான ஸ்வயம் தைஹ சரையோபாத்த வைரூப்யோ மரணாபி முகோ கிருஹே
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். படி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. முட்டாள்தனமான குடும்பஸ்தர் அவர் முன்பு காப்பாற்றியவர்களால் காப்பாற்றப்பட்ட போதிலும் குடும்ப வாழ்வில் வெறுப்பு கொள்வதில்லை. முதுமையின் பாதிப்பால் வடிவம் மாறி அவர் இறுதி மரணத்தை சந்திக்க தன்னை தயார் செய்து கொள்கிறார். பொருளுரை. குடும்ப கவர்ச்சி மற்றும் என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. ஒருவர் தன் முதுமையில் குடும்ப உறுப்பினர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் அவரால் குடும்ப பற்றை விட இயலாது. அவர் ஒரு நாயைப் போல வீட்டில் தொடர்ந்து இருப்பார். வேத நெறிகளை ஒட்டிய வாழ்வில் ஒருவர் ஆற்றலுடையவராய் இருக்கும் பொழுது அவர் குடும்ப வாழ்வை விட்டுவிட வேண்டும். மிகவும் பலமிழந்து உலக செயல்களில் திணறுவதற்கு முன், நோயுறுவதற்கு முன் ஒருவர் குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு அவர் வாழ்வின் எஞ்சிய நாட்களில் முழுதும் பகவானின் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதனால் ஒருவர் 50 ஆண்டுகள் ஆனவுடன் அவர் குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு காட்டில் தனியாக வாழ வேண்டும் என்று வேத நூல்களில் விதிக்கப்பட்டு உள்ளது. தன்னை முழுதும் தயார் செய்து கொண்ட பின்னர் அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஆன்மீக வாழ்வின் அறிவை வழங்குவதற்கு சன்னியாசி ஆக வேண்டும். ஓம் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ குடும்ப கவர்ச்சிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. நாமெல்லாம் அதுலதான் சிக்கி இருக்கோம். ஆனா முதுமை யாராலே புறக்கணிக்க முடியாது. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த முதுமையின் போது நம்மளை புறக்கணிப்பார்கள். நாயை போல நடத்துவாங்க. நாய்க்கு எப்படி ஒரு வாய் சோறு போட்டுட்டு போதும் போ அப்படின்ற மாதிரி பழைய சாப்பாட்டை போட்டுட்டு போறாங்க. அது மாதிரி முதியவர்களை நடத்துவார்கள். அப்ப வேத நெறியை ஒட்டிய வாழ்வில் ஆற்றலுடையவராய் இருக்கும் போது, இப்போ இதெல்லாம் படிச்சு நாம பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிச்சு இப்பவே நாம தெளிவாக அந்த சிந்தனைய பலப்படுத்தி கொண்டு உலக செயல்களில் திணறுவதற்கு முன்னாண்ட நோயுற்று உலக செயல்கள்ல திணறதுக்கு முன்னாண்ட குடும்ப வாழ்வை விட்டு நாம பக்தி தொண்டில் ஈடுபடணும். ஏன்னா இந்த உடம்பு கிடைத்ததோட பலன் என்ன? எல்லாம் நம்ம உடம்பால பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும், பொருளால பக்தி செய்யணும், என்ன இருக்கோ அதை கொண்டு நம்ம பகவானுக்கு பக்தி செய்யணும். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே அப்படின்னு நம்ம மனதாலையும் உடலாலையும் செல்வத்தாலையும் எல்லாவற்றையும் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யணும். ஏன்னா நம்ம குடும்பத்திற்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மள முடியல அப்படின்னா அப்படித்தான் நடத்துவாங்க. அது உலக இயல்பு. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டப்பவே இந்த ஜட உலகுல அதெல்லாம் பின்னி பிணைஞ்சு வந்திருக்கு. நமக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நாம நிறைய பார்த்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நாம பெரியவங்க எப்படி நம்ம தாத்தா பாட்டிங்களை கூட பார்த்திருப்போம், நம்ம அம்மா அப்பா எல்லாம் திட்டுறது. சோ இது இயல்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த சந்நியாச வாழ்வுக்கு வந்துடணும். வீட்டில் இருந்துட்டே எதுலையும் பற்றற்று. அப்ப தன்னை முழுதும் தயார்படுத்தி செய்து கொண்ட பின்னர் அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஆன்மீக வாழ்வில் அறிவுரை வழங்க வேண்டும். ஏன்னா தான் மட்டும் அந்த இன்பத்தை ஆத்ம இன்பத்தை பெற முயற்சிக்க கூடாது. அது இப்ப சன்னியாசி ஆறாறு ஒருவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? மத்த உயிர்வாளிகளுக்காக அந்த நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும். நான் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு தனக்கு கிடைச்ச அந்த அறிவு. ஏன்னா ஆத்மா ஆனந்தம், ஆத்மாவை பற்றி அறிந்தவன் ஆனந்தம் கொள்கின்றான். ஏன்னா இந்த உலகம் நிலையற்றது, அது தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இது பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை இப்ப எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் நல்ல கதி அவங்க கொடுக்கணும். அதுக்குதான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. தண்டோத்னா பிரபு. हरे कृष्णा। प्रणाम प्रभु।